உங்க வியாபாரத்தை முடைக்கணும், இல்லாம போயிடணும், விரட்டிடணும் நினைச்சாங்க. முடியல, அதே இடத்துல உயர்த்து கொண்டே இருக்கிறார்ல. அப்ப நீ யோசித்து பாருங்க, என்ன சம்பந்தம் இல்லாதவங்க, காரணமே இல்லாதவங்க என்னை பகைச்சு, என்னை நெருக்கி, எனக்கு வேதனை உண்டாக்க பார்த்தாங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார், இம்மட்டும் உதவி செய்தார். ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீ துதிங்க, இனிமேலும் உதவி செய்வார். நீங்க இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் இருந்தா இனிமேலும் உதவி செய்வார். அதனால் இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நிர்மலமாகாமல் இருக்க எனக்கு நீங்க உதவி செய்வீங்க. என் சத்துருக்கள் மேல எனக்கு ஜெயம் கொடுத்தீங்க. என்னை சத்துருக்கள் கையில விட்டு கொடுக்கல, பொல்லாத மனிதர்கள் கையில விட்டு கொடுக்கல, என்னை பாதுகாத்தீங்க. பொறாமை உள்ள மக்கள், பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் என்னை அழிச்சிட எழும்பினாலும் நீங்க எனக்காக யுத்தம் பண்ணி என்னை பாதுகாத்து கொண்டீங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இனிமேலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். சொல்றீங்களா? ஆண்டவரே, எபெனேசரே, இம்மட்டும் என்னை காத்து கொண்டவரே ஸ்தோத்திரப்பா. இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர், எனக்காக யுத்தம் பண்ணினீர், எனக்கு ஜெயம் கொடுத்தீர். பொல்லாத மனிதர்கள் கையில என்னை விட்டு கொடுக்கவில்லை. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் உதவி செய்வீர். இன்றைக்கும் எனக்கு உதவி செய்வீர். இன்றைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில்